40 வருஷமா ஒரு இனத்து மக்கள் கிட்ட உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் மருந்து தரோம், அந்த மருந்து கையில் வச்சுமே அவங்களுக்கு தராமல் அவங்க மேலே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடத்தி ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப மோசமான ஒரு க்ரைம் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரைமுக்கு மூலதாரணமே அந்த ஊர் கவர்மெண்ட்டு தான். இந்த வீடியோ ஃபுல்லாக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு பிரியர் டிவி அண்ட் திஸ் இஸ் கிரிஷ். 1932 அலபாமான்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த இடத்துல மோஸ்ட்லி கருப்பினத்து மக்கள் தான் இருப்பாங்க. இவங்க கருப்பினத்து மக்கள்ங்கிறதுனாலே சொந்த வீடு, சொந்த நிலம் எதுவுமே இருக்காது. இவங்களோட தொழில் அங்கே இருக்க வெள்ளைக்காரங்க வயலில் வேலை பார்க்கறது தான். ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு வெறும் 2 வேளை சாப்பாடு கிடைக்கும். இவ்வளோ கலர் டாமினேஷன் இருந்ததுனால அந்த ஊரில் யாருக்கும் அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ஏதோ ஏனோ தானோன்னு தான் பார்ப்பாங்க. இதனாலேயே யாரும் அங்கே ஹாஸ்பிட்டல் போகாமல் ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா கவர்மெண்ட் ஒரு நாள் அலபாமாவுக்கு வராங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் நாங்கள் தீர்த்து தரோம், உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் ரத்தம் சுத்தமாக இல்லை, உங்கள் ரத்தத்தை நாங்கள் சுத்தம் பண்ணி தரோம், இதில் ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதுக்கான சன்மானமும் நாங்கள் தரோன்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சுருக்காங்க. இவங்க சொன்னதை நம்பி அங்கே இருக்க சின்ன பசங்க, வயசான பெண்கள், வயசான ஆண்கள், ஹேண்டிகேப் உட்பட பல பேர் இவங்க கொடுக்குற ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதுலேயும் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணாமல் குறிப்பிட்ட மக்களை மட்டும்தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க கொடுத்த ஃபார்மில் சைன் போடாமல், எழுத படிக்க தெரியாமல் குறியீட்டு எழுதியிருக்காங்க. அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க செலக்ட் பண்ண எல்லாருக்கும் சிப்லிஸ்ன்னு ஒரு நோய் இருந்திருக்கு. சிப்லிஸுங்கிறது ஒரு ஹெச்ஐவி மாதிரி ஒரு செக்ஷுவல் டிசீஸ். இந்த டிசீஸ்க்கு அப்போ மருந்து கண்டுபிடிக்கலனாலும் காலப்போக்கில் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இந்த டிசீஸ் எவ்வளோ தூரம் இருக்கும், இது நேச்சுரலாகவே க்யூர் ஆகுமா, இல்லை இதோட சைடு எஃபெக்ட் என்ன, இந்த டிசீஸ் வந்தால் எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்கங்கிற ஒரு மோசமான யோசனை வந்திருக்கு. அந்த மோசமான யோசனை தான் இத்தனை பேரோட உயிர் பலி. இவங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த கருப்பினத்த மக்கள் நம்ம க்யூர் ஆகிட்டு தான் இருக்கோன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுத்தது என்னமோ வெறும் விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும்தான். இதை கொடுத்துட்டு அவங்க உடம்புல அளவுக்கு அதிகமாக ரத்தம் எடுக்கப்பட்டுச்சு. நிறைய பேர்த்துக்கு ஸ்பைனல் டேர் கூட நடந்துச்சு. இதை எல்லாமே அவங்க நம்பிட்டு தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்க கவர்மெண்ட் இந்த வியாதிக்கு பெனிசிலின் தான் ஒரே தீர்வு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சி அந்த கருப்பினத்த மக்களுக்கு மேலே கொடுக்காம அவங்கள சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. பெனிசிலின்ங்கிறது அப்போ இருந்த அந்த மெடிக்கல் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு. சீப்பாக இருந்தாலுமே அங்கே இருக்க கருப்பின மக்களுக்கு தரக்கூடாதுன்ட்டு அமெரிக்கா அஃபிஷியலாக ஆர்டர் போடுறாங்க. இதை கூட தெரிஞ்சிக்காத அந்த கருப்பினத்த மக்கள் எங்களுக்கு அமெரிக்கா ஃப்ரீயாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. இந்த கிசு கொஞ்ச நாள் கழிச்சு உலக நாடு முழுக்க அமெரிக்காவை பாராட்டுது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச அமெரிக்கா எங்கே அந்த பெனிசிலினை அவங்களுக்கு கொடுத்தா இத்தனை வருஷம் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் வீணாக போயிடுமோன்ட்டு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை திரும்பவும் கண்டினியூ பண்ணியிருந்துருக்காங்க. இதனால் நிறைய உயிரிழப்புகள் போயிருக்கு. அது இல்லாமல் ஆண்களுக்கு கண்ணு பறி போணுச்சு, பெண்களுக்கு வயிற்றில் இருந்த கரு கூட பறி போணுச்சு. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னமும் அவங்க எக்ஸ்பிரிமெண்ட்டை ரொம்ப மோசமாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வர சயின்டிஸ்ட் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் சுத்தமாக எனக்கு பிடிக்கல, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களையும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நீங்கள் பண்ணலன்னா தக்க பின்விளைவுகள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், உங்கள் வேலை பறி போய்டுன்னு சொல்லி நம்ப வச்சு அவங்கள மறுபடியும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண சொல்கிறாங்க. இந்த கூட்டத்திலேருந்து இருக்கிறவர் தான் பீட்டர் பக்ஸ்டன். இவருக்கு இது பெருசாக உடன்பாடு இல்லாததுனால ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே எதிர்த்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. இந்த ப்ரெஸ் மீட் வச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலக நாடுமே நடுங்கி போணுச்சு. இவ்வளோ ஒரு மோசமான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதே சார்பாக அமெரிக்காட்ட கேட்டதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது தப்பு தான், அதுக்காக நாங்கள் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறோம், இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்களே மருத்துவ உதவி பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் சொன்ன அமெரிக்கா இது யார் பண்ணா, இதுக்கு மூலதாரணம் யார், அவங்க பேர் என்னங்கிறத இன்ன வரையும் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரி க்ரைம் சீன்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிரிஷ்.